ஒரு கட்சியில ஒரு பொறுப்பை குடுக்குறீங்கன்னா, அவனுடைய பேக்ரவுண்ட இது பண்ணணுமா இல்லையாங்க? ம். அவருக்கு வந்து இவரு அன்னைக்கு இதா இருந்த டிஜிபி அன்னைக்கு வந்து சிட்டி கமிஷனரா இருந்த சங்கர் சிவால் வந்து அவருக்கு அவார்டு குடுக்குறாரு. ₹1,00,00,000 சிசிடிவி கேமராக்கள சென்னை முழுவதும் வாங்கி குடுத்தார் ஜாபர் சாதிக்ன்னு சொல்லி அவார்டு குடுக்குறாரு. ஒருத்தனுக்கு அவார்டு குடுக்குறதுக்கு முன்னையாவது வாட் இஸ் ஹிஸ் கிரிமினல் பேக்ரவுண்ட்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ம். அவார்டு குடுக்குறதுக்கு முன்ன. அதுவும் காவல்துறை குடுக்குறதுக்கு முன்ன. ₹1,00,00,000 உங்களுக்கு சிசிடிவி கேமராவ யாரு ஜாபர் சாதிக் வாங்கி குடுக்குறாரு. யாருடைய காசுல? ம். இன்டர்நேஷனல் லெவல்ல போதைப் பொருள கடத்தின 10,000 கோடிக்கு கடத்தி விட்டு ₹1,00,00,000 அவன் குடுக்குறான். இதுக்கு நீங்க வந்து அவார்டு குடுக்குறீங்க. வெதர் யூ ஆர் ரன்னிங் எ கவர்ன்மென்ட், வெதர் இஸ் இட் எ ரூல் ஆஃப் லா? நான் அத தான் கேட்கிறேன். ம். வெட்கி தலைகுனிய வேண்டாம். அவனுக்கு வந்து நீங்க வந்து அயலக பிரிவு, போதைப் பொருள் கடத்தல் பிரிவுன்னு சரி, வச்சிருக்கலாம். இதெல்லாம் அயலக பிரச்சாரமா பிரிவு. நீங்க சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, பிரச்சாரம் என் கிடையாதுங்க. பேட்டியில இது நான் சொல்லிட்டீங்க. உண்மையே சொல்றேன். நான் பொய் சொல்லல. ரைட், ரைட். அடுத்து அவன் ஏன் உங்க குடும்பத்தோட நெக்ஸஸா இருக்கிறான்? ம். நான் அத தான் கேட்கிறேன். உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதியோடு மங்கைங்கிற படத்துல கோ ப்ரொடியூசர் அவன். இல்ல, ஜாபர் அப்படியெல்லாம் சாதிக். கிடையாது. இல்ல அவரு ஏதோ எனக்கு வந்த தரவுகளின் அடிப்படையில் நான் சொல்றேன். பொய்யா இருந்தா தேக்கன் ப்ரொசீட் மீ. என்ன நான் அது எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்த சமூக ஊடகங்கள்ல நான் படித்தது தான். நான் பொய்யா எதையும் ஒரு மானிபுலேட்டடா பிரச்சார மேடையா இல்ல, நீங்க இல்ல. பயன்படுத்திட்டீங்க. பேசுங்க. நான் என்ன கேக்குறேன்? இல்ல சார், மானிபுலேட்டடா சார், நான் சொல்லல. நான் நீங்க பார்த்தேன். நீங்க நீங்க முதல்ல உதயநிதியோட அவர் நின்னு போட்டோ எடுத்ததையும், ஸ்டாலினோடு நின்னு போட்டோ எடுத்ததையும், ம். கிருத்திகா உதயநிதியோடு மங்கைங்கிற படத்துல அவர் கோ ப்ரொடியூசரா இருந்ததையும் ம். என்னால வந்து இல்ல, நான் நீங்க படிச்சிருக்கேன். தாராளமா நீங்களும் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. பிரச்சாரம் பண்ணுங்க சார். பிரச்சாரம் கிடையாதுங்க. ஆ. உண்மையை சொல்றேங்க. ஏடி பொய்யா சொல்றதுங்கிறது வேற, ரைட், உண்மையை சொல்றது. திமுகவுக்கு மாற்று நீங்க அதிமுக தான். ஆமா இருங்க. நிச்சயமா. அப்படின்றத மக்கள் இன்னைக்கு நிறுவுறாங்களா? அதுக்கு நிச்சயமா. தயாரா இருக்காங்களான்னு நிச்சயமா. தெரியல. நேற்றைக்கு முந்தா நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கூட்டணி வரலன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஆனா எல்லாமே கூட்டணி எல்லாம் ஒரு ஒரு ஒற்றுமையானவர்களா, நான் எல்லாம் ஒண்ணா நான் இருக்கிறவங்களா, நான் ஒருத்தர் ஒருத்தர் எதிரிகளா இருந்தவங்க எல்லாம் நான் நண்பரா இருக்கீங்களே. நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். ஒரு மாவட்டத்துல, நாமக்கல்ங்கிற ஒரு மாவட்டத்துல 1000 கிட்னிகளை திருடுறான். யாரு? உங்க கட்சியை சேர்ந்த திராவிட ஆனந்த். 1000 பேர்களுடைய கிட்னிகள் கடத்தப்பட்டிருக்குன்னா இது எங்க இருந்து வருது தெரியுமா? மகாராஷ்டிராவுடைய கிட்னி ராக்கெட்டிங் டீம் வந்து இப்ப கிதார் மருத்துவமனை, யாருடைய மருத்துவமனை? ம். உங்க சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுடைய மருத்துவமனை. ம். அசிங்கம் இல்ல இதெல்லாம்? போதைப் பொருளை கடத்துறவன்னா உங்க கட்சியில பொறுப்பாளர், கிட்னியை திருடுறவன்னா உங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏ, 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு எம்எல்ஏ, அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி கட்சியை விட்டு நீக்க வேண்டாமாங்க? ம். இதுக்கு மகாராஷ்டிரால இருந்து கிட்னி ராக்கெட்டிங் டீம் வந்து ₹1,00,00,000 வித்துருக்காங்க தெரியுமா? ஏபி நெகட்டிவ்ங்கிற அந்த கிட்னி வந்து கம்போடியாவில் இருக்கிற ஒரு தொழிலதிபருக்கு ₹1,00,00,000 வித்துருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ₹3,00,000 கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்ப இருந்த அதனால தான் நிப்பாட்டிருக்காங்க தெரியுமா? இப்ப நேற்றைக்கு முதல் நாள் வந்து தடை பண்ணாங்களே, எதுக்காக கிதார் மருத்துவமனையை தடை பண்ணாங்க? ம். இவ்வளவு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அதுல வந்து அந்த கிட்னி ராக்கெட்டிங்ல ஈடுபட்ட அந்த மருத்துவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவா இருக்காரு. அவரை பிடிக்கிற அளவுக்கு கூட தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு அருகதை இல்லைன்னா ம். நீங்க கவர்மெண்ட்டை ரன் பண்றீங்க.